இந்த டியூஷன் மாஸ்டர் மொபைலை செக் பண்ணி பார்க்கும்போது மெர்சியோட போட்டோ தான் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி தொலைஞ்சு போன 2 பொண்ணுங்களையும் சேர்த்து 3 பொண்ணுங்களையும் நான் தான் கடத்தணும்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். சோ அந்த 3 குடும்பத்தையும் தனியா கூப்பிட்டு விசாரிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. ஆனா இந்த மெர்சியோட அம்மா என்னோட பொண்ணுக்கு எதுவுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதே டைம்லயே இவங்க வீடை விட்டு காலி பண்ணி அவங்களோட சொந்த வீட்டுக்கு போறாங்க. பட் அன்னைக்கு நைட்டே மெர்சியோட அம்மா இந்த பையனோட தாத்தா கிட்ட உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம்ல இந்த டியூஷன் மாஸ்டர் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இந்த டிரைவர் போலீஸுமே வந்து உண்மையை கேட்கறாரு. ஆக்சுவலா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மெர்சியோட அம்மா அவன் டியூஷன் மாஸ்டர் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா 2 பேருமே வெவ்வேறு மதம்ன்றதால ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பட் கல்யாணம் பண்ண 2வது நாளே இந்த பொண்ணோட வீட்ல வந்து அடிச்சு இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு வேற ஒரு குடிகாரனுக்கு கட்டி வச்சிடறாங்க. சோ அவனால ரொம்ப சித்திரவதை அனுப்பிக்க ஆரம்பிக்கிறா. இருந்தாலுமே நம்ம கல்யாணம் அடிச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்காக உண்மையா இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறா. கொஞ்ச நாள் பிரெக்னன்ட் ஆவரா. ஆனா ஒரு நாள் இவன் நல்லா குடிச்சதால ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. அப்பதான் இவனுக்கு ஆண்மையே இல்லைன்னு சொல்லிட்டு தெரிய வருது. அவன் செக் பண்ணி பார்க்கும்போது தான் குழந்தையும் இவரோட குழந்தை இல்ல அந்த டியூஷன் மாஸ்டரோட குழந்தைன்னு தெரிய வருது. இந்த அளவுமே யாருக்கிட்டையும் சொல்லாம மறைச்சிடறாங்க. பட் இந்த டியூஷன் மாஸ்டருக்கு இவ தான் நம்ம பொண்ணுன்னு தெரிஞ்சு போது சோ நம்ம 2 பேரும் போயிடலாம்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆனா இவங்க வரமாட்டாங்க. அதனால பொண்ணு கேட்டு வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடறான். ஆனா இவங்க நம்ம பொண்ணு பார்க்க இனிமேல் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. இருந்தாலுமே இவன் இந்த ஊர்லயே டியூஷன் மாஸ்டர் ஆகிய டியூஷன்லயே அந்த பொண்ணை பார்க்க ஆரம்பிக்கிறான். அதனால தான் அந்த பொண்ணு கிட்ட எந்த உண்மையும் சொல்லாம போட்டோ எடுத்து வச்சு பாசமா பாத்துக்க ஆரம்பிக்கிறான். ஆனா ஒரு நாள் இவங்க அம்மா டியூஷன் ஃபீஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வருவாங்க. நம்ம பொண்ணுக்கு எதுக்கு டியூஷன் ஃபீஸ் சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த பொண்ணு வெளிய இருந்து எல்லாத்தையும் கேட்டுறா. பட் இந்த பொண்ணுக்கு ஒழுங்கா புரியாம நம்ம அம்மா தான் தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அன்னில இருந்தே பேசாம விட்டுறா. ஒரு நாள் இந்த பொண்ணு அப்பா தான் குடிக்கிறாரு அவர் தான் கெட்டவர் நினைச்சா. ஆனா நீதாமா கெட்டவன் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டதுமே இவங்க ஃபீல் பண்ணிட்டு சர்ச்சுக்கு வந்துடுறாங்க. அங்க அந்த டியூஷன் மாஸ்டர் கிட்ட இனிமேல் எங்க விஷயத்தை தலையிறான்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இவன் கோவப்பட்டு இதுக்கு மேல சரி வராத அந்த பொண்ணை கூட்டிட்டு போறதுக்காக தான் வீட்டுக்கு வந்திருப்பான். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க பொண்ணை யாரும் நாசம் பண்ணிடுறாங்க. அப்பன்னு பார்த்தா அவங்க அப்பா இவனை பார்த்ததுமே நீ தான் எல்லாத்துக்கும் காரணமா இருப்பேன்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடா. அப்ப சண்டையில தெரியாம மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போறான். பட் இந்த உண்மையெல்லாம் சொல்லியுமே போலீஸ்காரங்க இந்த 3 பொண்ணுங்களையும் கடத்தந்து நீ தான் ஒத்துக்கலனா அந்த மெர்சியோட அம்மாவும் நீயும் அஃபேர்ல இருக்குது அவங்க புருஷனுக்கு தெரிஞ்சுதான் நீ அவங்க புருஷனையும் அவங்க பொண்ணையும் கொண்டுட்டு சொல்லிட்டு கேஸ் போடுறன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. சோ இவன் அதனால தான் உண்மையை ஒத்துக்கிட்டு இருக்கான். சோ அப்ப இவனும் தப்பு பண்ணலாம் தெரிய வருது. இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் இந்த போலீஸ் விசாரிச்சதை வச்சு யோசிச்சு பார்க்கும்போது அந்த சர்ச் ஃபாதர் கிட்ட போயிட்டு அன்னைக்கு அந்த போன் நம்பர் வச்சு விசாரிக்கும் போது அந்த பிரின்சின்ற பொண்ணோட அப்பா அம்மா தப்பா இருந்ததால தான் இந்த பொண்ணு காணாம போயிட்டான்னு சொல்லிட்டு பேசியிருந்தீங்க. அது எதுக்காக சொன்னீங்க கேட்கறான். அப்பதான் அவரு அந்த பிரின்சின்ற பொண்ணு அவங்க அப்பாவுக்கு பிறக்கல வேற ஒருத்தவங்க தான் பிறந்தன்னு சொல்றாங்க. சோ இதே மாதிரி தான் இந்த மெர்சின்ற பொண்ணுமே டியூஷன் மாஸ்டருக்கு பிறந்திருக்கா. இதுக்கு முன்னாடி தொலைஞ்சு போன பொண்ணு வீட்டுல போய் கேட்டு பாக்குறான். ஆனா அவங்க இதை கேட்டதுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே வேற ஒருத்தருக்கு தான் பிறந்தன்ற உண்மையை சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் கேட்டுட்டு இவங்க 2 பேருமே இதெல்லாம் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இந்த உண்மை மட்டும் அவனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப நியூஸ்ல காட்டுல எரிஞ்சு கிடந்த எலும்பு கூட வச்சு செக் பண்ணதுல அது மெர்சியோட எலும்பு கூட இல்லன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆக்சுவலா மெர்சியை எரிக்க கூடாதுன்னு ஹாஸ்பிடல்ல போயிட்டு அவங்க தெரிஞ்சவங்களை வச்சு எலும்பு கூட மட்டும் வாங்கிக்கிறாரு. தென் வீடியோல மேல மட்டும் எரியற மாதிரி துணியை போட்டு கால்ல காமிச்சிருப்பான். காலை கட் பண்ணதுமே அந்த எலும்பு மட்டும் அதுல போட்டுட்டு மெர்சியை தூக்கிட்டு வந்துடுறாரு. தென் புதுசா ஒரு மெடிக்கல் ஓபன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரிட்ஜ் ஒன்னு வாங்கி வச்சிருப்பாரு. அதனால தான் மெர்சியை வச்சிருக்கிறதா காமிக்கிறாங்க. இப்ப இந்த உண்மைலாம் தெரிஞ்சதுமே அந்த வில்லனே கால் பண்ணி நீ என்ன ஏமாத்திட்ட சோ அதுக்கான தண்டனை நீ கண்டிப்பா அனுபவிப்பேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான்.